விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். அவரோடே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய், எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்குச் சொல்லத் தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், 5 ஏர்மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்கப் போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரு வழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன். இயேசு கிறிஸ்து பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே போஜனம் பண்ணிக் கொண்டிருக்கும் போது அங்கு விருந்துக்கு அவரோடு கூட அழைக்கப்பட்டிருக்கிற ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடம், தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்று கூறுகிறான். இந்த மனுஷன் இந்த வார்த்தையை கூறும்போது அவனுடைய உள்ளத்தின் எண்ணம் தெளிவாக வெளிப்படுத்தப்படவில்லை. ஒருவேளை எல்லோரும் போஜனம் பண்ணும்போது அங்கு அவர்கள் நகைச்சுவையான காரியங்களை பேசிக் கொண்டிருந்திருக்கலாம். நகைச்சுவை காரியத்தில் இருந்து ஆவிக்குரிய காரியத்திற்கு அவர்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக இந்த மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசியிருப்பதற்கு வாய்ப்புள்ளது. விருந்துக்கு யாரையெல்லாம் அழைக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஒரு புதிய உபதேசத்தை இங்கு கூறியிருக்கிறார். இயேசுவின் உபதேசம் இந்த மனுஷனுக்கு பிடித்திருக்கலாம். விருந்தில் பங்கு பெறுகிறவர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி விருந்து நடத்துவதில்லை. அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திலும் விருப்பம் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்னும் கவனமும் இல்லை. ஆனால் இந்த மனுஷனோ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க விரும்புகிறான். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அறிவிக்கிறான். இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணும்போது நீதிமான்களின் உயிர்த்தெழுதலை பற்றி கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை இந்த மனுஷனும் அங்கீகரித்து நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவர்கள் மெய்யாகவே தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுவார்கள் என்று அறிவிக்கிறான். விருந்துக்கு யாரை அழைக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணிய பிறகு அவர் சற்று அமைதியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அமைதியை கலைத்து அவரை மறுபடியும் உபதேசம் பண்ணுவதற்கு தூண்டும் விதமாக இந்த மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசியிருக்கலாம். இவனுக்கு மெய்யாகவே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய தெளிந்த ஞானம் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த சத்தியத்தை பற்றி மேலும் அதிகமாக அறிந்து கொள்ள விரும்புகிறான். இந்த மனுஷனைப் போலவே நமக்கு ஒரு நற்காரியத்தை குறித்து உபதேசம் பண்ண தெரியவில்லை என்றாலும் அந்த சத்தியத்தை உபதேசம் பண்ணக்கூடியவர்களை உற்சாகப்படுத்தி அந்த உபதேசம் தொடர்வதற்கு உதவி புரிய வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசும் இந்த மனுஷன் சத்தியத்தை அங்கீகரிக்கிறான். இவர்கள் எல்லோரும் போஜனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த போஜனம் தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுவதற்கு இணையானது அல்ல. ஆயினும் உலக பிரகாரமான இந்த சம்பவத்தை ஆவிக்குரிய சம்பவத்தோடு தொடர்படுத்தி இந்த மனுஷன் பேசுகிறான். இவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருப்பதினால் இவனுடைய வார்த்தை சூழ்நிலைக்கு ஏற்ற பிரகாரம் அமைந்திருக்கிறது. இவர்கள் பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டில் போஜனம் பண்ணி கொண்டு இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்று அறிவிக்கிறான்.
தேவனுடைய ராஜ்யம் கிருபையின் ராஜ்யமாகும். தம்முடைய ராஜ்யத்தில் தம்முடைய சீஷர்கள் தம்மோடு கூட போஜனம் பண்ணுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் மகிமையின் ராஜ்யமாகும். பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்த பின்பு பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட போஜனம் பண்ணுவது உயிர்த்தெழுந்த விசுவாசிகளுக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய சிலாக்கியமாகும். உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் நித்திய காலமாக தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுவார்கள். தேவனும் தேவதூதர்களும் போஜனம் பண்ணுவார்கள். எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுவதை விளக்குவதற்காக இயேசு கிறிஸ்து இங்கு ஒரு உவமையை கூறுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணும் சிலாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்பதை இந்த உவமையின் மூலமாக இயேசு கிறிஸ்து எடுத்துக் கூறுகிறார். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் சிலாக்கியம் யூதர்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்களோ அதை புறக்கணித்து விட்டார்கள். ஆகையினால் புறஜாதியாரில் அநேகருக்கு பரலோக ராஜ்யத்தில் போஜனம் பண்ணும் சிலாக்கியம் கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்து விவரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் தேவனுடைய இலவசமான கிருபையும் இலவசமான இரக்கமும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. சாதாரண பாமர ஆத்துமாக்களுக்கு தேவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யமான ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இதுவே இந்த உவமையின் துவக்க வாக்கியமாகும். ஒரு பெரிய மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறான். இந்த மனுஷன் ஆயத்தம் பண்ணி இருப்பது பெரிய விருந்து என்று அழைக்கப்படுகிறது. யூதருடைய வழக்கத்தின் பிரகாரம் இரவு போஜனமே பெரிய விருந்தாகும். கிரேக்க பாஷையில் விருந்து என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் கிரேக்க வார்த்தை இரவு போஜனத்தையே குறிப்பிடுகிறது. யூதர்கள் இரவு வேளையில்தான் பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணுவது வழக்கம். இந்த மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அந்த விருந்தில் பங்கு பெறுமாறு பலரை கிருபையுடன் அழைக்கிறான். அழைப்பு பொதுவானது. ஒரு சிலருக்கென்று இந்த அழைப்பு மட்டுப்படுத்தப்படாமல் இவன் அநேகரை அழைக்கிறான். இந்த மனுஷனைப் போலவே இயேசு கிறிஸ்துவும் இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் யூத ஜனங்கள் எல்லோரையும் தம்முடைய சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறார். சுவிசேஷத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்துவின் இல்ல கதவுகள் மூடப்பட்டிருக்காமல் திறந்தே இருக்கிறது. விருந்து வேளையின் போது இந்த மனுஷன் அழைக்கப்பட்டவர்களை அழைத்து வருமாறு தன் ஊழியக்காரனை அனுப்புகிறான். எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லச் சொல்லி இவன் தன் ஊழியக்காரனை அனுப்புகிறான். இதே அழைப்புதான் சுவிசேஷத்தின் மூலமாக நமக்கும் கொடுக்கப்படுகிறது. எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. இதுவே அனுக்கிரக காலம். காலதாமதம் பண்ணாமல் சுவிசேஷத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படும் அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நமக்குள் ஆழமான விசுவாசம் இருக்க வேண்டும். போக்குச் சொல்ல தொடங்கினார்கள். சுவிசேஷம் கிருபை நிறைந்தது. சுவிசேஷத்தின் மூலமாக கொடுக்கப்படும் அழைப்பை பலர் ஏற்றுக்கொள்ளாமல் உதாசீனம் பண்ணுகிறார்கள். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் வர மறுத்து விடுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் விருந்துக்கு வராமல் இருப்பதற்கு போக்குச் சொல்ல தொடங்குகிறார்கள். ஏற்கனவே தங்களுக்கு முக்கியமான வேலை நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அதை நிறைவேற்றுவதுதான் தங்களுக்கு முக்கியமானது என்றும் ஆகையினால் விருந்தில் பங்கு பெற இயலாது என்றும் அழைப்பை அசட்டை பண்ணி விடுகிறார்கள். இவர்களைப் போலத்தான் யூதர்களும் தங்களுக்கு சுவிசேஷத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கும் அழைப்பை அசட்டை செய்து இயேசு கிறிஸ்துவையும் புறக்கணித்து விடுகிறார்கள். சுவிசேஷத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்களிடம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதை அசட்டை செய்து புறக்கணித்து விடுகிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள் தங்களுடைய கவனக்குறைவினால் தேவனை விட்டு தூரம் விலகி போய் விடுகிறார்கள். இவர்களால் சுவிசேஷத்தை முற்றிலுமாக புறக்கணித்து விட முடியாது. ஆனாலும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு சாக்கு போக்குகளை சொல்லுகிறார்கள். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் சாக்கு போக்கு சொல்லி விருந்துக்கு வர மறுத்து விடுகிறார்கள். இவர்களுடைய சாக்கு போக்கு ஒன்றுபோல் இருக்கிறது. இவர்களில் ஒருவர் ஒரு வியாபாரியைப் போல ஒரு பொருளை கொள்முதல் பண்ணியிருக்கிறார். ஒருவன் ஒரு வயலை வாங்கி இருக்கிறான். மற்றொருவன் 5 ஏர்மாடுகளை வாங்கி இருக்கிறான். நிலத்தை வாங்கி இருக்கிறவன் அதை என்ன விலைக்கு வாங்கினான் என்று தெரியவில்லை.
தான் கொடுத்த கிரயத்திற்கு அந்த நிலம் பெறுமா பெறாதா என்பதை சோதித்து பார்க்க விரும்புகிறான். இவனுக்கு தன் பணமும் நிலமும் தான் முக்கியம். ஆகையினால் தான் இதில்தான் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் விருந்துக்கு வர இயலாது என்றும் கூறிவிடுகிறான். இவன் மிகவும் பரிதாபமானவன். கிரயத்திற்கு வாங்கப்பட்ட நிலம் எங்கும் நடந்து போய் விடாது. மறுநாளில் கூட அந்த நிலத்தை போய் பார்த்து கொள்ளலாம். நேற்றைய தினத்தில் நிலம் எங்கு இருந்ததோ அங்குதான் நாளைக்கும் இருக்கும். இன்றும் இருக்கும். யாரும் அதை கடத்தி கொண்டு போய்விட மாட்டார்கள். ஆனால் இவன் அழைக்கப்பட்ட விருந்து அப்படிப்பட்டதல்ல. அந்த விருந்து இன்று மாத்திரமே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த விருந்தில் இன்றைக்கு இவன் பங்கு பெறாமல் மறுநாளில் விருந்துக்கு போனால் அங்கு விருந்து நடைபெறாது. ஆனால் இவன் வாங்கிய நிலம் அப்படிப்பட்டதல்ல. எத்தனை நாள் ஆனாலும் அந்த நிலம் அங்கே இருக்கும். வேறொருவன் தன் நிலத்தில் உழுவதற்கு 5 ஏர்மாடுகளை வாங்கியிருக்கிறான். தான் வாங்கிய ஏர்மாடுகள் நல்ல மாடுகளா, ஏர் உழுவதற்கு ஏற்றவையா என்பதை சோதித்து பார்க்க விரும்புகிறான். ஆகையினால் தன்னால் விருந்துக்கு வர இயலாது என்று போக்கு சொல்லி விடுகிறான். ஒருவன் இந்த உலகத்தின் மீது பற்று வைத்திருக்கிறான். மற்றொருவன் இந்த உலகத்தை பராமரிக்கும் பொருட்கள் மீது பற்று வைத்திருக்கிறான். உலக கவலையும் உலகத்தோடு தொடர்புடைய ஆசைகளும் நம்மை இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அவருடைய கிருபையில் இருந்தும் விலக்கி பிரித்துவிடும். நமக்கு ஒரு கடமை நியமிக்கப்பட்டிருக்கும் போது அந்த கடமையை நிறைவேற்றாமல் சாக்குப்போக்கு சொல்லுவது நியாயமல்ல. அது தேவனுக்கு விரோதமான பாவம். சாக்குப்போக்கு சொல்லுகிறவர்கள் தங்களுக்கு அந்த கடமை உண்டு என்பதை அங்கீகரிக்கிறார்கள். ஆயினும் அந்த கடமைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேறு காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாக்குப்போக்கு சொல்லுகிறார்கள். நாம் தேவனுடைய காரியங்களுக்கு சாக்குப்போக்கு சொல்லுவதற்கு முன்பாக எந்த காரியம் முக்கியமானது என்பதை நிதானித்து தீர்மானம் பண்ண வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் முக்கியமானதா அல்லது நாம் வாங்கியிருக்கும் நிலமும் ஏர் மாடுகளும் முக்கியமானவையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆகையினால் நிலத்தை பற்றியோ ஏர் மாடுகளை சோதித்து பார்ப்பதற்கோ எனக்கு சமயமில்லை, என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று கூறிவிடுவார். தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நமக்கு தேவனுடைய காரியம் மாத்திரமே பெரியதாக தெரியும். மற்றவை எல்லாம் அற்பமும் சொற்பமுமாக இருக்கும். நம்முடைய இருதயத்தின் ஆசைகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே நமது செயல்பாடுகளும் இருக்கும். நமது இருதயத்திற்கு நியாயமாக தோன்றுகிற காரியத்தையே நாம் செய்ய விரும்புவோம். பல சமயங்களில் தேவனுடைய காரியம் ஒன்றாகவும் நமது இருதயம் விரும்புவது வேறொன்றாகவும் இருந்துவிடும். இதுபோல மாறுபாடான இருதயம் உடையவர்கள் தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களில் ஒருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்று கூறுகிறான். இவன் புதிதாக விவாகம் பண்ணி இருக்கிறான். இவனுக்கு இவனுடைய திருமண காரியம்தான் முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு பெண்ணை விவாகம் பண்ணியதினால் விருந்துக்கு வரக்கூடாது என்னும் நியதி எங்கும் இல்லை. மனம் இருந்தால்தான் மார்க்கம் உண்டாகும். இவன் விருந்துக்கு போவதை விட தன்னுடைய புதிய மனைவியின் அருகில் இருக்கவே விரும்புகிறான். ஆனால் ஏதாவது போக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய திருமண சடங்குகளை நியாயப்படுத்த பார்க்கிறான். உண்மையிலேயே இவனுக்கு விருந்துக்கு போக மனமில்லை. இவன் விரும்பினால் போகலாம். திருமணம் அதற்கு ஒரு தடை அல்ல. ஆனால் இவனோ தான் விருந்துக்கு போகாமல் இருப்பதற்கு திருமணத்தை காரணமாக கூறுகிறான். இந்த மனுஷனைப் போலத்தான் இன்று அநேகர் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பல காரியங்களை நியாயப்படுத்த பார்க்கிறார்கள். ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபட இவர்களுக்கு விருப்பமில்லை என்பது உண்மை. ஆனால் இந்த உண்மையை அங்கீகரிக்காமல் பலவிதமான காரணங்களை நியாயப்படுத்தி பார்க்கிறார்கள். நம்முடைய குடும்ப உறவுகள் தேவனுடைய ஊழியத்தில் நாம் பங்கு பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. குடும்பமாக ஊழியத்தில் பங்கு பெறுவது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தரும். பெண்ணை விவாகம் பண்ணியவன் விருந்துக்கு வரக்கூடாது என்று போக்கு சொல்லாமல் தன் மனைவியையும் விருந்துக்கு அழைத்துச் சென்றிருந்தால் அது அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்திருக்கும். இவன் அழைக்கப்பட்டிருக்கும் போது இவனுடைய மனைவியையும் இவன் தாராளமாக விருந்துக்கு அழைத்துச் செல்லலாம். விருந்தில் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
தாராள மனதோடு விருந்துக்கு அழைக்கிறவர் அழைக்கப்பட்டவரோடு கூட வருகிற யாரையும் புறம்பே தள்ளிவிட மாட்டார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவித்தால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். கீழ்ப்படியாமல் போக்கு சொன்னால் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கும் ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போவது நிச்சயம். போக்கு சொன்னவர்களுக்கு எடுத்துக்காட்டுக்கள்: ஆதாமும் ஏவாளும், மோசே, ஆரோன், கிதியோன், எலிசா, நாகமான், எரேமியா, பேலிக்ஸ், மற்றவர்கள். சாக்குப்போக்கு சொல்லுகிறவர்களுக்கு மன்னிப்பு இல்லை. ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும் என்று ஒருவன் சாக்குப்போக்கு சொல்லுகிறான். கண்ணால் பார்க்காத ஒரு நிலத்தை யாரும் விலைக்கு வாங்க மாட்டார்கள். அப்படி ஒருவன் வாங்குவது நல்ல வியாபாரம் ஆகாது. 5 ஏர்மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன் என்று மற்றொருவன் சாக்குப்போக்கு சொல்லுகிறான். பார்க்காமல் நிலத்தை வாங்குவதை விட இது மோசமான காரியம். ஏர்மாடு வாங்குவதற்கு முன்பாக அது நல்ல மாடா, கிழட்டு மாடா, செக்கு மாடா, உழவு மாடா என்பதை சோதித்து பார்த்துதான் வாங்குவார்கள். இவன் வாங்கிய பின்பு சோதித்து பார்க்கிறான். பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்று வேறொருவன் சாக்குப்போக்கு சொல்லுகிறான். மற்றவர்களை விட இவன் மிகவும் மோசமாக சாக்குப்போக்கு கூறுகிறான். இவன் தன் மனைவியோடு 24 மணி நேரமும் இருக்க போவதில்லை. 1 மணி நேரம் வந்து விருந்தில் கலந்து கொள்ளலாம். விருந்து ஆயத்தம் பண்ணினவன் இவனை விவாகரத்து பண்ணிவிட்டு வர சொல்லவில்லை. விருந்தில் கலந்து கொள்ளுமாறு அழைக்கிறான். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஜனங்களை வருந்தி கூட்டிக் கொண்டு வா. விருந்தை ஆயத்தம் பண்ணியவருடைய சிநேகிதர்கள் போக்கு சொன்ன சம்பவம் அவருக்கு அறிவிக்கப்படுகிறது. அவருடைய ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவிக்கிறான். அழைக்கப்பட்டவர் ஒருவரும் விருந்துக்கு வராமல் போனதினால் எஜமான் தனியாக போஜனம் பண்ண வேண்டுமோ என்று ஆச்சரியப்படுகிறான். ஊழியக்காரனும் தன்னுடைய அனுபவத்தை மிகைப்படுத்தாமல் அப்படியே கூறுகிறான். எஜமானுடைய சிநேகிதர்கள் போக்கு சொன்னதை குறித்து இவன் ஒன்றும் சொல்லவில்லை. அதை ஆதரிக்கவும் இல்லை, அதை எதிர்க்கவும் இல்லை. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்களுடைய ஊழிய காரியங்களை குறித்து இப்படித்தான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உள்ளதை உள்ளபடி கூற வேண்டும். தங்களுடைய ஊழியத்தில் ஏற்பட்ட வெற்றிகளையும் தோல்விகளையும் மிகைப்படுத்தாமல் அறிவிக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய கிருபாசனத்திற்கு முன்பாக நின்று அறிக்கை செய்யும் போது நம்மிடத்தில் உண்மை காணப்பட வேண்டும். நம்முடைய ஊழியத்தில் திரளான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டால் அதற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். ஒரு ஆத்துமா கூட ரட்சிக்கப்படாமல் நம்முடைய பிரயாசம் வீணாகும் போது அதற்காக யாரையும் சபிக்க கூடாது. அதையும் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டியது அவசியம். ஏனெனில் ஊழியக்காரர்கள் பேசுவது அவர்களுடைய சொந்த வார்த்தை அல்ல, அது கர்த்தருடைய வார்த்தை. நம்மை நடத்துகிறவர்கள் நம்முடைய ஆத்துமாக்களுக்காக உத்திரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறார்கள். ஆகையினால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது நமக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் போக்கு சொன்னதை ஊழியக்காரன் தன் எஜமானிடம் அறிவித்த போது அந்த எஜமான் கோபம் அடைகிறான். சுவிசேஷத்தின் மூலமாக அழைப்பு கொடுக்கப்படும் போது அந்த அழைப்பை அசட்டை பண்ணினால் கர்த்தர் அவர்கள் மீது கோபப்படுவார். அவர்கள் சுவிசேஷத்தை அசட்டை பண்ணுவதோடு பரலோகத்தின் தேவனையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இவ்வாறு அசட்டை பண்ணுகிறவர்கள் மீது கர்த்தர் கோபமாக இருப்பது நியாயமான காரியமே. தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் அசட்டை பண்ணுகிறவர்கள் மீதும் தவறாக பயன்படுத்துகிறவர்கள் மீதும் தேவனுடைய கோபாக்கினை அதிகமாக வரும். எஜமான் கோபப்பட்டு அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று அறிவிக்கிறார். கிருபையை அசட்டை பண்ணும்போது கிருபை நம்மை விட்டு கடந்து போய்விடும். ஏசா தன்னுடைய புத்திர சுவிகாரத்தை அசட்டை செய்து அதை இழந்து போனான். ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும்போது நாம் ரட்சிக்கப்பட வேண்டும்.
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் போது அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் விரும்பினாலும் நமக்கு ரட்சிப்பு கிட்டாமல் போவதற்கு வாய்ப்புள்ளது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வாய்ப்புள்ள போது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவரை நம்முடைய ஜீவியத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போவதற்கு வாய்ப்புள்ளது. விருந்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் எஜமான் அதை வீணாக்க விரும்பவில்லை. தன்னுடைய விருந்து சாலையை விருந்தினர்களினால் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை என்றாலும் எஜமான் சோர்ந்து போய்விடவில்லை. தன்னுடைய ஊழியக்காரனை நோக்கி சீக்கிரமாய் போ என்று கூறுகிறார். பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்று எஜமான் ஊழியக்காரனை அனுப்புகிறார். விருந்துக்கு சந்தோஷமாக வர ஆயத்தமாக இருக்கிறவர்களை நாம் அழைக்க வேண்டும். அவர்கள் ஊனராக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் அவர்களை புறக்கணிக்காமல் விருந்துக்கு அழைக்க வேண்டும். தங்களை யாராவது விருந்துக்கு அழைக்க மாட்டார்களா என்று இவர்கள் ஏங்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். அழைக்கப்படும் போது இவர்கள் போக்கு சொல்ல மாட்டார்கள், சந்தோஷமாக வருவார்கள். இவர்கள் பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் அழைப்புக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள். தங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லை என்றாலும் தங்களுக்கு போஜனம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்கள். ஊழியக்காரன் எஜமானுடைய கட்டளையின்படியே சீக்கிரமாய் பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் இருக்கிற ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் கூட்டிக் கொண்டு வருகிறான். ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று என்று எஜமானிடம் கூறுகிறான். கர்த்தருடைய பந்தியில் ஏராளமான யூதர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் வேத பாரகரும் பரிசேயரும் ஒருவர் கூட இல்லை. ஆயக்காரரும் பாவிகளும் கர்த்தருடைய பந்தியில் அமர்ந்திருக்கிறார்கள். வேலைக்காரன் எஜமானுடைய கட்டளையின்படி எல்லோரையும் அழைத்து வந்து இன்னும் இடம் இருக்கிறது என்று கூறுகிறான். எஜமான் தன் ஊழியக்காரனை மறுபடியும் அனுப்பி, நீ பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா என்று கூறுகிறார். ஊழியக்காரன் இப்போது பெருவழிகளுக்கு போக வேண்டும், வேலிகள் அருகிலே போக வேண்டும், கிராமப்புறங்களுக்கு செல்ல வேண்டும். வயல்களில் தங்களுடைய வேலைகளை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி செல்கிறவர்களை இவன் வருந்தி அழைக்க வேண்டும். விருந்துக்கு வருமாறு பலாத்காரம் பண்ண முடியாது. ஆனால் நம்முடைய வார்த்தைகளினால் அவர்களை வருந்தி அழைத்து விருந்துக்கு வருமாறு பலவந்தம் பண்ணலாம். அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் எப்படியாவது அவர்களையும் விருந்துக்கு அழைத்து வர முயற்சி பண்ண வேண்டும். ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் விருந்துக்கு அழைக்கும் போது நம்முடைய அழைப்பு கண்ணியமானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்க வேண்டும். நாம் மெய்யாகவே அழைக்கப்படுகிறோம் என்னும் உணர்வை அவர்களுக்குள் உண்டாக்க வேண்டும். பொதுவாக ஏழைகளும் ஊனமுற்றோரும் தாங்கள் விருந்துக்கு அழைக்கப்படுகிறோம் என்பதை நம்ப மாட்டார்கள். தங்களுக்கு அழைப்பு கிடைக்கும் என்று இவர்கள் ஒருபோதும் எதிர்பார்ப்பதில்லை. எதிர்பாராத விதமாக இவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படும் போது இவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அழைப்பை ஏற்றுக்கொள்ள தயங்குவார்கள். இவ்வாறு தயங்குகிறவர்களையும் நாம் வருந்தி அழைத்து கர்த்தருடைய பந்திக்கு அழைத்து வர வேண்டும். பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் இருக்கிற ஜனங்கள் புறஜாதியாரை குறிக்கிற வாக்கியமாகும். கர்த்தர் இவர்களை கொண்டு தம்முடைய வீட்டை நிரப்ப விரும்புகிறார். புறஜாதியாரை கொண்டு கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை நிரப்ப சித்தம் கொண்டிருக்கிறார். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து எல்லா காரியங்களையும் செய்து நிறைவேற்றி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் வீணாய் போவதை தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. ஆகையினால் சுவிசேஷத்தை ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து விட்டாலும் அதை நன்றியோடு ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இவர்களுக்கும் ரட்சிப்பின் அழைப்பை கொடுக்க வேண்டும். இவர்கள் சுவிசேஷத்தை நன்றியோடு ஏற்றுக்கொள்வார்கள். இந்த உலகத்தில் ஏழையாக இருக்கிறவர்களையும் மற்றவர்களால் தாழ்வாக நினைக்கப்படுகிறவர்களையும் இயேசு கிறிஸ்து கைவிட்டு விடவில்லை. அவர்களையும் நேசிக்கிறார். ஐஸ்வர்யவான்களையும் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களையும் வரவேற்பது போல இயேசு கிறிஸ்து தரித்திரரையும் தாழ்மையானவர்களையும் வரவேற்கிறார். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக என்று கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தை இந்த ஓமையின் மூலமாக உறுதி பண்ணப்படுகிறது.
இயேசு கிறிஸ்து ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் புறக்கணிக்காமல் ஏற்றுக்கொள்வது போல நாமும் இவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் உள்ள சிந்தையே நம்மிடத்திலும் காணப்பட வேண்டும். ஒரு சிலர் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லையே என்று நாம் நினைப்போம். அவர்களுக்கு சுவிசேஷத்தை பற்றி ஒன்றும் தெரியவில்லை என்றும் வேத அறிவு அவர்களுக்கு சிறிதும் இல்லை என்றும் அவர்களை பற்றி நாம் நினைப்போம். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் இப்படிப்பட்டவர்கள் மத்தியில் கூட சுவிசேஷம் வல்லமையாக கிரியை செய்கிறது. இவர்களில் ஏராளமானோர் ரட்சிக்கப்படுகிறார்கள். பரிசேயரும் ஆயக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக ஆயக்காரரும் பாவிகளும் அங்கு பிரவேசித்து விடுகிறார்கள். பிந்தினோர் முந்தினோராகவும் முந்தினோர் பிந்தினோராகவும் இருக்கிறார்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஒரு சில ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்று நினைத்து அவர்கள் மீது நமது நம்பிக்கையை அதிகமாக வைக்கக்கூடாது. அதே வேளையில் ஒரு சில ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்று நினைத்து அவர்களை புறக்கணித்து விடவும் கூடாது. கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் விரைந்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஊழியக்காரரின் மனதில் பட்சபாதம் இருக்கக்கூடாது. எஜமான் தன் ஊழியக்காரனை நீ சீக்கிரமாய் போ என்று அனுப்புகிறார். ஏனெனில் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களும் சிறிது நேரத்தையும் வீணாக்கக்கூடாது. ரட்சிப்பு ஆயத்தமாக இருக்கிறது. இதுவே இரட்சணிய காலம். ஆகையினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்களை ஏராளமானோர் அனுபவிக்கிறார்கள். ஆயினும் ஆசீர்வாதம் ஒருபோதும் குறைந்து போவதில்லை. இன்னும் இடம் இருக்கிறது என்று எஜமான் சொன்னது போல ரட்சிப்பின் ஆசீர்வாதம் இன்னும் காத்துக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் நமக்கு போதுமான எல்லா ஆசீர்வாதங்களும் குறைவில்லாமல் நிறைவாக உள்ளன. இயேசு கிறிஸ்து நம் எல்லோருக்குமே போதுமானவர். எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சுவிசேஷம் எல்லோருக்கும் பொதுவானது. அது யாரையும் வெறுத்து ஒதுக்கி விடுவதில்லை. சுவிசேஷத்தை வேண்டாம் என்று மனுஷர்தான் வெறுத்து ஒதுக்கி விடுகிறார்கள். இவர்களுக்கு மாத்திரமே சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம் கிடைக்காமல் போய்விடும். கிறிஸ்துவின் வீடு பெரியது. இது பெரியதாக இருந்தாலும் இந்த வீடும் நிறைய வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். தேவாலயம் பெரியதாக இருந்தாலும் அந்த ஆலயம் முழுவதையும் தம்முடைய பிள்ளைகளினால் நிரப்ப வேண்டும் என்று கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். விருந்து ஏற்கனவே ஆயத்தமாகிவிட்டது. அதை விருந்தினர்கள் அவசியம் புசிக்க வேண்டும். இல்லையேல் உணவு பாழாய் போய்விடும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுவிசேஷம் முதலாவது அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் எல்லோருமே சுவிசேஷத்தை புறக்கணித்து விட்டார்கள். ஜனங்களை வருந்தி கூட்டிக் கொண்டு வந்தால்தான் வீடு விருந்தினர்களினால் நிறையும். இந்த மனுஷன் என்ன செய்து வருந்தி கூட்டிக் கொண்டு வந்தான் என்று தெரியவில்லை. கர்த்தர் தமது சுவிசேஷ செய்தியை அறிவிக்கும் போது சத்தியம், புத்திமதி, கடிந்து கொள்ளுதல், உபதேசம், நீடிய பொறுமை, தாழ்மை, அன்பு போன்ற காரியங்களை பயன்படுத்தி வருந்தி கூப்பிடுகிறார். வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிக்கிறார். நரகத்தின் பாடுகளை கூறி துன்மார்க்கரை எச்சரிக்கிறார். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து எப்படித்தான் வருந்தி கூப்பிட்டாலும் ஒருவருடைய சொந்த சித்தத்திற்கு எதிராக அவர் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. வருந்தி கூப்பிடுதல் அவசியம்தான். ஏனெனில் ஜனங்கள் கீழே விழுந்தால் அவர்களால் எழுந்திருக்க முடியாது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து மொத்த மனுக்குலத்திற்கே சாபத்தை கொண்டு வந்து விட்டார்கள். வருந்தி கூப்பிட்டாலும் அழைப்பை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று முடிவு பண்ணுவது மனுஷனே.